வணக்கம். நான் முருகன். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முந்திக் கொண்டிருக்கிறது, முன்னணியில் இருக்குது. எப்படி அப்படிங்கிறத சுருக்கமாக பார்க்கலாம். வீடியோவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுடைய வளர்ச்சிக்கு உதவுங்க. கூட பெல் பட்டன் ஆன் பண்ணிவிங்க. அப்போ தான் சேனலில் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். சரி, வீடியோவுக்கு போகலாம். திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த 5 வருஷமாகவே பொய்யான ஒரு பிரச்சாரத்தை மேற்கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒட்டுமொத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமே பாரதிய ஜனதா கட்சியினுடைய கட்டுப்பாட்டில் இயங்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் தான் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இயங்கி கொண்டிருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னாள் அமைச்சர்கள், மூத்த தலைவர்கள் எல்லாமே அமித்ஷாவினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாங்க. 2026 சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு ஒட்டுமொத்தமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியுடன் இணைக்கப்படும். இப்படி ஒரு பொய்யாரம் பிரச்சாரத்தை தான் 5 வருஷமாக திராவிட முன்னேற்ற கழகம் செஞ்சிட்டு இருக்காங்க. அது எல்லாமே ஒரு பொய்யான பிரச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு பொய் என்று கூறி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தற்பொழுது நிரூபித்திருக்கிறது. எந்த வகையில்னு கேட்டிங்கன்னா, பாரதிய ஜனதா கட்சிக்கு குறைந்த எண்ணிக்கையிலான 27 சட்டமன்ற தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கீடு செய்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கும் அடிமை இல்லை அப்படின்னு சொல்லுறது மட்டும் இல்லாமல், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழ்நாட்டில் பிஜேபி இருக்கு என்று எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நிரூபித்திருக்கின்றார். தொகுதி பங்கீடு தமிழக சட்டமன்ற தேர்தலில் குறைந்தபட்சம் 60 முதல் 70 தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி போட்டியிடும். இந்த பிரச்சாரம் பொய்யாக திராவிட முன்னேற்ற கழகத்தால் ஊடகங்களில் வைக்கப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்களும் இதே எண்ணிக்கையிலான தொகுதியை தான் குறிப்பிட்டிருந்தாங்க. அவையெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு கூட்டணியில் சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சிக்கு 27 தொகுதிகள் மட்டுமே ஒதுக்கப்பட்டிருக்கிறது. எதிரணியில், அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சிக்கு 28 தொகுதிகள் வழங்கியிருக்காங்க. அதைவிட ஒரு தொகுதி குறைவாக அதிமுக கூட்டணியில் இருக்கிற தேசிய கட்சியான பாரதிய ஜனதா கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்தே நன்றாக தெரிகிறது, ஒட்டுமொத்தமாக பாரதிய ஜனதா கட்சி, தமிழக பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டில், அதிமுகவினுடைய கட்டுப்பாட்டில் தான் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு நன்றாக தெரிகிறது. அது மட்டும் இல்லாமல், கடந்த தேர்தலில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு 29 சீட்டு 25 சீட்டு கொடுத்திருந்தாங்க. இந்த தேர்தலில் 18 சீட்டு தான் வழங்கப்பட்டிருக்கிறது. டிடிவி தினகரன் அவர்களுக்கு 11 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நேரடியாக 170 தொகுதிகளில் நேரடியாக களம் காணப்போகிறது. இதிலிருந்து ஒன்று நன்றாக புரிகிறது, யாருடைய கட்டுப்பாட்டிலும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கின்றார். அடுத்ததாக, முக்கியமான தொகுதிகள் எல்லாம் பரிமாறம் பண்ணிட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா கட்சியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கடந்த சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்ற சில தொகுதிகளை பாரதிய ஜனதா கட்சிக்கு அதிமுக விட்டு கொடுத்துருக்காங்க. அதே போலவே கடந்த சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி வெற்றி பெற்ற முக்கியமான தொகுதிகளில் இப்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் விட்டு கொடுத்துருக்காங்க. இப்படி 2 கட்சிகளுமே சுமூகமாக தங்களுடைய தொகுதிகளை பரிமாறிக்கொண்டாலும், அந்த கட்சியில் இருக்கிற முன்னாள் முக்கிய தலைவரான அண்ணாமலை அவர்களும், தேசிய தலைவராக இருக்கின்ற உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் இந்த தமிழகத்தில் ஏற்பட்ட கூட்டணியில் மன வருத்தத்திலாம் இருக்காங்க. அண்ணாமலையுடைய வருத்தம் என்னவென்றால், தனக்கு முக்கியத்துவம் வழங்கப்படவில்லை. அது மட்டும் இல்லாமல், தான் கடந்த முறை போட்டியிட்ட தொகுதி தற்பொழுது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்டது. இது அண்ணாமலையோட வருத்தம். அமித்ஷாவினுடைய வருத்தம் என்னன்னா, இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையுமே கைப்பற்றிட்டோம், ஆனால் தமிழ்நாட்டில் நம்மளுடைய செல்வாக்கு எடுபடவில்லை. குறைந்தது ஒரு 70 தொகுதியாக 60 தொகுதியாக கிடைக்குன்னு எதிர்பார்த்த இடத்துல 27 இடங்களை கொடுத்து முடக்கி இருக்கிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சி. இது அமித்ஷா அவர்களுக்கு ஏற்பட்ட வருத்தம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக, முழு திருப்தியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்த கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணம் தான், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமை செயலகத்தில் இந்த பேச்சுவார்த்தை நடைபெற்று சுமூகமாக விரைவாக ஒரே நாளில் முடிக்கப்பட்டிருக்கிறது. ஒருமித்த கருத்து எட்டப்பட்டிருக்கிறது. இதிலிருந்து கூட்டணி கட்சிகள் தொகுதி பங்கீடுல சமரசம் செய்து கொண்டிருக்கிறார்கள், முழு ஒற்றுமையோடு இருக்கிறாங்க அப்படிங்கிறது உலகத்திற்கு வெளிப்படுத்தியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதன் மூலமாக சட்டமன்ற தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முன்னிலையில் இருக்கிறது அப்படிங்கிறத மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அந்த கான்செப்டை சரியாக எடுத்து சென்றிருக்கின்றார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே நேரத்தில் எதிர் வரிசையில் ஆளுங்கட்சியாக இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி முரண்பாடுகளுடைய மூட்டையாக காணப்படுகிறது.
அந்த கட்சியில் கூட்டணியில் இருக்கிற 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் மற்றும் விடுதலை சிறுத்தை கட்சிகள், வேல்முருகன், காங்கிரஸ் கட்சி போன்ற கட்சி எல்லாமே கடந்த 2021 முதல் 26 வரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் நடைபெற்ற லட்சக்கணக்கான கோடி ஊழல், அது மட்டும் இல்லாமல் அந்த ஆட்சியில் நடைபெற்ற கனிம வள கடத்தல், பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், போதைப்பொருள், இந்த குற்றங்களை எல்லாமே இந்த கூட்டணி கட்சிகள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் கண்டுகொள்ளாமல் அதிகாரத்திலும் ஆணவத்திலும் பங்கு கொண்டிருந்தாங்க. அதன் மூலமாக தேர்தல் சமயத்தில் நம்ம கேட்ட சீட்டு கிடைக்கும் நினைச்சிட்டு இருந்தாங்க. அது கிடைக்கவில்லை. 2 கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கடந்த சட்டமன்ற தேர்தலில் 6 தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இப்பொழுது ஒரு கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமே 5 தொகுதிகளை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இன்னொரு கம்யூனிஸ்ட் கட்சி 6 தொகுதிகளை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னும் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்காங்க. அதே போலவே விடுதலை சிறுத்தை கட்சிகள் இரட்டை இலக்கத்தில் தான் போட்டியிடும்னு சொல்லிட்டு திருமாவளவன் அவர்கள் சொல்லியிருந்தார். ஆனால் அந்த கட்சிக்கு 6 தொகுதியா 8 தொகுதியா என்று தெரியவில்லை. அவரும் அதிருப்தியில் இருக்கின்றார். ஆனால் காங்கிரஸ் கட்சி மட்டும் தமக்கு மாற்று ஏற்பாடு இருக்கிறது, தமிழக வெற்றி கழகம்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அப்படின்னு மிரட்டி கடந்த தேர்தல் வழங்கப்பட்ட 25 சீட்டுகளை விட 3 சீட்டு அதிகமாக வந்து தேர்தல் களத்தில் இறங்குறாங்க. இப்படி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி என்பது முரண்பாடுகளுடைய மூட்டையாக விளங்கி கொண்டிருக்கிறது. அடுத்ததாக பேச்சுவார்த்தை. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகளை திமுக பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவமானப்படுத்துவதாக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் பொது வழியிலே வெளியிட்டிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் சமூக ஊடகங்களில் ட்வீட்டும் போட்டிருக்கிறாரு. நாம் இன்னும் கடந்து செல்ல வேண்டிய தூரம் நிறைய இருக்கிறது, அந்த அளவுக்கு ஒரு சமூக அவல நிலை இருக்கிறது, அதை தான் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தனக்கு உணர்த்துவதாக குறிப்பிட்டிருக்கின்றார். அதை போலவே கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்து அவமானப்படுத்தியிருக்கிறது திமுக. அதையடுத்து வேல்முருகன் அவர்கள் தான் அவமானப்படுத்தப்பட்டதாக கூட்டணி பேச்சுவார்த்தையில் அவமானப்படுத்தப்பட்டதாக கூறப்பட்டு இப்பொழுது அந்த கட்சியினுடைய கூட்டணியிலிருந்து வெளியேறுகின்றார். இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியிலிருந்து வேல்முருகன் வெளியேறி இருக்கின்றார். தேமுதிக கூட்டணியில் சேர்ந்திருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி பெற்றதற்கு முக்கியமான காரணம் தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவம். அந்த தூத்துக்குடி துப்பாக்கி சூடு சம்பவத்திற்கு உள்குத்து வேலைகளை செய்து சமூக விரோத செயல்களை ஈடுபட்டவர் தான் வேல்முருகன் அவர்கள். அதனால தான் அவர் சில காலம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் சிறை வைக்கப்பட்டிருக்கின்றார். அப்படி வேல்முருகன் தயவால ஆட்சிக்கு வந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தவுடனே முக்கியமான பொறுப்புகளையும் எம்எல்ஏ சீட்டையும் வழங்கி கௌரவித்தது. ஏராளமான அதிகாரம் வேல்முருகனுக்கு வழங்கப்பட்டது. இப்போ 5 வருஷம் அந்த பதவி சுகத்தை எல்லாம் அனுபவிச்சுட்டு தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னதாக தன்னுடைய கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படவில்லை, எங்களுடைய சமுதாயத்திற்கு முக்கிய அந்தஸ்து வழங்கப்படவில்லைன்னு சொல்லிட்டு அந்த கூட்டணியிலிருந்து திமுக கூட்டணியிலிருந்து விலகி இருக்கின்றார். இது அதாவது நம்ப வைத்து ஏமாற்றும் வேலை அப்படிங்கிறது எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்காது. திமுகவை வேல்முருகன் அவர்கள் ஏமாற்றியிருக்கின்றார் பதவி சுகத்தை அனுபவித்துட்டு. அடுத்ததாக தேமுதிக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் உள்ள வந்திருக்கு. புதிதாக திமுகவில் சேர்ந்த தேமுதிகவுக்கு 10 சட்டமன்ற தொகுதியும் 1 மாநிலங்களவை தொகுதி வழங்கப்பட்டிருக்கிறது. இது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற கூட்டணி கட்சிகளுக்கு எல்லாமே மிகப்பெரிய அதிர்ச்சி கொடுத்திருக்கிறது. 2011 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணிக்கு தேமுதிக வரும்னு சொல்லிட்டு திமுகவினுடைய தலைவர் கருணாநிதி அவர்கள் பழம் நழுவி பாலில் விழுந்துச்சுன்னு சொன்னார். ஆனால் அப்பொழுது அந்த கூட்டணி அமையவில்லை. 15 வருஷம் கழித்து அதே பழம் அழுகி போய் சாக்கடையில் விழுந்திருக்குது. அதாவது திமுகவோட கூட்டணி அமைத்ததன் மூலமாக அழுகி போன பழம் சாக்கடையில் விழுந்திருக்குன்னு தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணி கட்சிகள் 5 ஆண்டுகளாக திமுகவினுடைய தவறுகளுக்கு, குற்றங்களுக்கு, ஊழலுக்கு சப்பக்கட்டு கட்டிட்டு இருந்தாங்க. அவர்களுக்கெல்லாம் கொடுக்காத சீட்டை தேமுதிகவுக்கு கொடுத்து கூட்டணி கட்சிக்குள்ளாலேயே அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கிறது திமுக. இந்த விஷயத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சிகளுக்கு சரியான எண்ணிக்கையான சீட்டையும் குறிப்பிட்ட இடத்தையும் கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்கிறது. அதன் மூலமாக தேர்தல் காலத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் முந்தி சென்று கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.